Hey guys, welcome back to our channel Mom and Prem. இன்றைக்கி நம்ம சேனலில் 100வது வீடியோ அப்லோட் பண்ண போகிறோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த ஜேர்னி எனக்கு. கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த இந்த நவம்பர் வந்தால் என்னோடய யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது கரெக்டாக. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த 100வது வீடியோவில் 280 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. எனக்கு இன்னும் ரீச் தேவை. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் 100வது வீடியோனால ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரவா கேசரி தான் பண்ண போகிறோம். ஒரு ஈஸியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் ரவா கேசரியில். நம்ம போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த ஜேர்னி ஆரம்பித்தது. இன்னும் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன், நிறையவே சப்போர்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த டிப்ஸு ட்ரிக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு ரெண்டும் சேர்த்து அந்த கப்புக்கு 1.5 கப்பு 350 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி கிரேப்ஸ் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. நான் அவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 50 ml ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 75 கிராம் நெய் தேவைப்படும், கீ. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த முந்திரி திராட்சையும் வறுத்து எடுக்க போகிறோம், அந்தளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கிரேப்ஸையும் முந்திரியும் போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் கம்மியாகவே வச்சுக்கோங்க. கம்மியான தீரையே நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக. ஃபஸ்ட்டு முந்திரியை மட்டும் போடுங்க. நான் ரெண்டுமே சேர்த்து போட்டேன். ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் புரிஞ்சு வந்தோன்னே கிரேப்ஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேப்ஸ் போடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேப்ஸ் பெருசாக வந்துருச்சு. கிரேப்ஸ் மட்டும் தனியாக பார்த்து எடுக்கணும். நீங்கள் முந்திரி செவந்து வரும்போது கிரேப்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் அவசரத்தில் போட்டு கிரேப்ஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இது தனியாகவே இருக்கட்டும். இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் பொன்னிறமும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ ரவை எடுத்த பாத்திரத்தில் 3.5 கிளாஸ் கப்பு, அந்த 3.5 கப்புக்கு நான் தண்ணி எடுத்து நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கோம் தனியாக ஒரு அடுப்பில். இப்போ இந்த பாத்திரத்துலேயே நான் எடுத்து வச்சுருக்க ஒரு 50 ml ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிடுறேன். இப்போ பாதி ஆட் பண்ணுங்கள். ஒரு 50 ml நெய் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹீட் ஆகட்டும். இப்போ தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் ரவையை உள்ளே ஆட் பண்ணிடலாம். கேசரியில் நிறைய மெத்தட் இருக்குது. இது ஒரு ஈஸியான ஒரு வகையான மெத்தட். எல்லாருமே பண்ணிடலாம் ஈஸியாக. ரவையை ரொம்பவும் வறுத்துறாதீங்க. ஓரளவு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை லைட்டான ரவை கலர் மாறணும். ரவை ரொம்பவும் வறுத்துட்டா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஃப்ளேமை கம்மியாகவே வச்சு வறுத்துக்கோங்க. இதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லாவே ஹீட்டாக இருக்குது. நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லாவே கம்மியான தீயில நல்லாவே ரவை வேகட்டும். நல்ல ஒரு கட்டி ஒன்றும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவில் இருக்குன்ட்டு. இப்போ லைட்டாக ஃப்ளேமை கூட்டிக்கோங்க. கொஞ்சமாக கூட்டிகிட்டு நல்லாவே வேக விடுங்க. ரவையை இந்த மாதிரி தெரிக்கும், பார்த்து நினைக்கோங்க. இப்போ நம்மளோட ரவை இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குங்க. பாருங்கள் எப்படி விழுதுட்டு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் பொடி தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலரு கேசரினாலே கொஞ்சம் ஃபுட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ரெட்டும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த கலர். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ரெட்டும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி கலர் இருக்குது. நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கேசரினாலே கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே கலர் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்புக்கு தான் நீங்கள் எந்த கப் எடுக்கீங்களோ அந்த கப்பை எல்லா அளவும் வச்சுக்கோங்க. இந்த கப்பில் 200 கிராம் ரவை இருந்துச்சு. அதுக்கு நான் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். 3.5 எடுத்தேன். அது கரெக்டாக இருந்தது. 3 இல்லை 3.5 அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கலாம் ரவையை பொறுத்து. அதுக்கப்புறமா இதே இதில் 1.5 கப்பு சீனி, 350 கிராம் சீனி எடுத்திருக்கேன். இதான் அளவு. இந்த கப்பு தான் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் இருக்கீங்களோ அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க.
இப்போ ஜீனி போட்டோன்னே எல்லாம் கட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று போல் அது கட்டி ஒன்றும் இல்லாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ஜீனி போட்டோடனே நல்லாவே இலையும் வந்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போலவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக அப்படி இரிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சுற்றி ஊற்றி விட்ருங்க நெய்யை. இதே மாதிரி 2-3 ஸ்பூன் ஊற்றலாம். இப்போ கேசரி இந்த அளவில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கேன் நெய்யை. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு வெளியே பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி அப்படி கல்யாண வீட்டில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க. கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டில் எப்படி இந்த குழிக்கண்டு வைக்கும்போது டெவலப் பண்ண அதே மாதிரி சூப்பராக அழகாக இருக்குங்க. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா ஒரு துளி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ஈஸியான ரவா கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது நம்மளுக்கு 100வது வீடியோ நம்ம சேனலில். நம்ம 100வது வீடியோவை நம்ம ஸ்வீட் ஒன்று போடுதோம் நம்ம சேனலில். அதனால தான் நான் இந்த ரவா கேசரி எடுத்தேன். ரவா கேசரி மெத்தட் நிறைய மெத்தட் இருக்குது. இது ஒரு ஈஸியான மெத்தட் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு உழுதுன்ட்டு கேசரி. எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆகிட்டு ரவா கேசரி. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நம்மளோட கேசரி எந்த அளவுக்கு சாஃப்டாக எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.